இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரால் இந்த செப்டம்பர் 24ஆம் நாளிலே செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா காலை வேளைக்காக நின்று செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினீர். புதிய ஆண்டவர் காலை வேளையை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, கடந்த மதிய வேளையில் நல்ல மழை தந்திருக்கிறீர். இன்னும் அதிகமான மழை தரும்படி எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய புல் பூண்டுகள் செழிக்கவும் விவசாயம் பெருகவும் கிருபை தார். குறிப்பாக இந்த நாளின் இறை செய்திக்காக, பாடல் வேலைக்காக, ஜெப வேலைக்காக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எங்களோடு இருந்து ஆண்டவரே நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரை இறை செய்தியையும் பாடல் வேலையும் ஜெப வேலையும் ஆசீர்வதி. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இறை ஆசிரியர்களை தான் நோக்கு முதல் முடிவு மட்டுமாக என்னுடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் கடவுளை துதிக்கும்படியாக 622வது பாடலாகிய எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். எந்த நேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், வாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், வாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். செற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். செற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன்,
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பரும் யாவுமாகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் போது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 29 வசனங்களில் இருக்கின்ற இறைவார்த்தைகள். இதில் கம்ப்ளைனிங் அண்ட் கான்சிக்வன்சஸ் என்ற தலைப்பில் நாம் பார்க்குறோம். கம்ப்ளைனிங் அண்ட் த கான்சிக்வன்சஸ். மோசே 70 தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே 430 வருடங்கள் அடிமையாக இருந்தபோது அவர்களை மீட்க கடவுள் மோசையை தெரிந்தெடுத்து அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. எரிகிற பச்சை முள்புதர் வழியாக கடவுள் மோசையை சந்தித்து, என் மக்கள் படுகிற துன்பங்களை, கஷ்டங்களை, அவர்கள் ஆளோட்டி நிமித்தம் படுகிற கஷ்டங்களை நான் பார்க்கவே பார்த்தேன், கேட்கவே கேட்டேன். ஆகவே நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆகவே என் மக்களை போய் நீ மீட்டு கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் தம் மக்கள் படுகிற துன்பங்களை, கஷ்டங்களை எல்லாம் பார்த்து அவரே வேதனைப்பட்டார். அப்போ மோசையை அனுப்புகிறார், நீ போய் என் மக்களை மீட்டு கொண்டு வா. மோசையும் போய் மக்களை மீட்டு கொண்டு வருகிறார். வழியில் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தராரு. ஆனால் சில நேரத்தில் மோசையை எதிர்த்து, கடவுளை எதிர்த்து இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்குறோம். உணவுக்காக, தண்ணீருக்காக, இல்லையா, இதெல்லாம் பார்க்குறோம். கறிக்காக, இறைச்சிக்காக இதெல்லாம் நடக்கிறது. இதற்கு இடையில் மோசேக்கு நிறைய வேலை பலு வருகிறது. ஏன்னா ஒருவராக ஏறக்குறைய 6 லட்சத்திற்கு மேலாக இருக்கின்ற இஸ்ரவேல் மக்களை அவரால் வழிநடத்த முடியவில்லை, நேரம் போதவில்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துட்டாக்கா உட்கார்ந்து பேசும்போது அது இரவு முழுக்க ஆகிறது. அதனால் அவர்கள் பேசுவதற்கு என்ன பண்ணுறாரு, மோசேயை போலவே இன்னும் மற்ற மக்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று
70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுதுதான் இங்கே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. என்னன்னா, மேலும் அவர்களிடையே இருந்த பல இன மக்கள் உணவில் பெரு விருப்பம் கொண்டானர். இஸ்ரவேல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறு எதுவும் நம் கண்ணில் படுவதில்லையே என்று உணவுக்காக என்ன பண்ணுறாங்க? வருத்தம் தெரிவிக்கிறாங்க. பிரியமானவர்களே, எது பெருசு? விடுதலை பெருசா, உணவு பெருசா? விடுதலை தான் பெருசு. நம்ம சிறையில் இருக்கிறோன்னா, எனக்கு சிறையில் சிக்கன் தரல, மட்டன் தரல, உணவு தரல, அது தரல, இது தரலன்றதை விட நாம் விடுதலை ஆவதானே பெருசு. ஆனால் இங்கே இஸ்ரவேல் மக்கள் விடுதலை ஆவதை பற்றி அவங்க கவலைப்படாமல் உணவை பற்றி கவலைப்படுறாங்க இல்லையா? அங்கே சாப்பிட்ட கீரை, மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இவைகளின் மேலே ஞாபகம் வருதுன்னு அழுது புலம்புகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு குழந்தையை போல இஸ்ரவேல் மக்கள் செயல்படுகிறத பார்க்குறோம். மீட்பு முக்கியம் இல்லை இல்லையா, விடுதலை முக்கியம் இல்லை, உணவே முக்கியம் என்று சொல்லி இங்கே மோசக்கிட்ட அழுறாங்க. அப்போ மன்னா கொத்துமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர், அரவைக்கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. பார்த்தீங்களா? அப்போ மன்னா விழுந்த போது அது ஒரு கொத்தமல்லி தலையை போல, ஒரு விதையை போல இருந்ததாக நம்ம பார்க்கின்றோம். அதனுடைய டேஸ்ட்டுக்கு ஒத்ததாக இருந்தது. அதை என்ன பண்ணுறாங்க? எடுத்து அந்த பானையிலெல்லாம் போட்டு வைத்து சேகரித்து வைத்து இடித்து அதை சாப்பிட்றாங்க. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயில் இருந்து அழுங்குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டு எரிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பலுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன். பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்த நாட்டுக்கு கொண்டு செல்ல என்று நீர் சொல்வானேன். இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கே போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது உண்ண எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்ல முடியாது. இது எனக்கு மிகப்பெரிய பலு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் உணவுக்காகவும் இறைச்சிக்காகவும் அழுது புலம்புகிறதை மோசே அவனால் கேட்க முடியல. அதாவது எப்பவுமே வீட்டில் இருக்கிற பொருளை சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. சில குழந்தைகள் கூட, சில பெரியவங்க கூட, வாலிப்பிள்ளைங்க கூட, நானே கூட சில நேரத்தில் என்னுடைய பெற்றோர்களிடத்தில் இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு என்று அழுது இருக்கிறேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியல, அவங்களால அதை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வாங்கி கொடுக்க முடியும் என்றால் அவங்க நிச்சயமாக அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கி நிறைய குழந்தைகளும் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணுறாங்க? செல்ஃபோன் வாங்கி கொடு அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஆனால் அது ஒரு மாதத்தினுடைய சம்பளம் தெரியுமா? ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் அது ஒரு மாதத்தினுடைய சம்பளம். இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் இல்லாமல் ஒரு செல்ஃபோன் வராது. அப்போ 10,000 ரூபாய் என்பது ஒரு மாதத்தினுடைய வரவாக இருக்கிறது. அதை எப்படி ஒரே நாளில் செலவு செய்ய முடியும்? இல்லைன்னா வண்டி வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க இல்லையா? 2 வீலர், ஆம்பளை பசங்க 2 வீலர், பொம்பளை பசங்க மற்ற ஆம்பளை பசங்க எல்லாமே செல்ஃபோன் வாங்கி கொடுன்னு பிள்ளைங்க இதை கேட்குறாங்க. உண்மையாகவே பெற்றோர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனாலும் கூட அவளால் அது முடியவில்லை. அவனுடைய வருமானம் இல்லாததுனால, போதாததுனால அவனுடைய கஷ்டம் இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைந்து அடங்கி நடக்கும்படியாக அவர்களை நம்ம வைக்கணும். சரிங்களா? அதுதான் இங்கே மோசேவால் தாங்க முடியல. அவரும் அழுறார். ஆண்டவரை, இந்த மக்களை நானா கருத்தரித்தேன், நானா பெற்றெடுத்தேன், இவங்க கறிக்கு இப்படி குழந்தைங்களை போல அழுறாங்களே, என்னால் தாங்க முடியல, எனக்கு எரிச்சலாக இருக்குது, அதனால் என்ன சாவற்று அப்படின்றார் இல்லையா?
இன்றைக்கி பெற்றோர்கள் கூட பிள்ளைகளிடத்தில் நிறைய நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். ஏன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க இந்த பிள்ளைங்க, நான் எப்படி உயிரை வாழ்கிறது, உயிரை எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் வேதனையோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக காலை நேரத்தில் பிள்ளைகளுடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் எஜுகேஷனுக்கு செல்ஃபோன் அல்லது இந்த லேப்டாப் போன்ற காரியங்கள் தேவைப்படுகிறது. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், யாரார்கிட்ட உதவி கேட்டு லோன் போட்டு ஏதோ வாங்கி கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. மற்றபடி தேவையற்ற செலவினங்களை தவிர்ப்பது மிகவும் உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேரை நீ என்னிடம் கூட்டி வா, அவர்கள் மக்களுள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியோர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள், அவர்களை சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்து வா, அவர்கள் அங்கே உன்னோடு நிற்கட்டும், நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன், உன்னில் இருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன், நீ மட்டும் சுமக்காதபடி மக்களின் பலுவை அவர்களும் உன்னோடு சேர்ந்து தாங்குவார்கள். மக்களிடம் சொல், நாளை உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி உண்பீர்கள், ஆண்டவரின் செவிகளில் பட நமக்கு உன்னை இறைச்சி யார் தருவார், எகிப்தில் எங்களுக்கு எவ்வளவோ நன்றாய் இருந்தது என்று அழுதிருக்கிறீர்கள், எனவே ஆண்டவர் உங்களுக்கு இறைச்சி தருவார், நீங்கள் உண்பீர்கள், 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் அல்ல, அது உங்கள் மூக்கில் வெளிவந்து உங்களுக்கு திகட்டி போகும் வரை 1 மாதம் முழுதும் உண்பீர்கள், ஏனெனில் உங்களிடையே இருக்கும் ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள், ஏன் நாங்கள் எகிப்திலிருந்து வந்தோம் என்று கூறி அவர் முன் நீங்கள் அழுதிருக்கிறீர்கள் என்று இங்கே சொல்றாங்க. பாருங்க, அப்போ மோசே கிட்ட கடவுள் என்ன சொல்றாரு, நீ இப்போ 70 பேரை கூட்டின்னு வா, அந்த 70 பேர் மேலே உன்னுடைய ஆவியை என்ன பண்ணுவேன், பகிர்ந்து கொடுக்குறேன், அவங்க உனக்கு உதவி செய்வாங்க, அவங்க நிர்வாகம் பார்ப்பாங்க. அடுத்தது சொல்றாரு, உங்களுக்கு கறியிலன்னு தானே அழுந்துங்கிறீங்க, நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாளில் நீங்கள் சாப்பிட்டே இருப்பீங்க, மூக்கில் வெளியே வர்ற வரைக்கும் சாப்பிடுவீங்க அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் அவங்க மேலே இல்லையா, அதான் சொல்கிறார். ஆனால் மோசே கூறியது, என்னோடு இருக்கும் காலாட்படையினர் எண்ணிக்கையோ 6 லட்சம், அவர்கள் 1 மாதம் முழுவதும் முன்ன அவர்களுக்கு இறைச்சி தருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர், அவர்களுக்கு போதுமானதாய் இருக்கும்படி ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அடிக்கப்படுமோ, அல்லது அவர்களுக்கு போதுமான அளவில் கடலின் மீன்கள் எல்லாம் அவர்களுக்கு பிடித்து சேர்க்கப்படுமோ? ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா, இப்போது எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்றான். இல்லையா, மோசேக்கிட்டே ஆண்டவர் கோவப்படுறார். மோசே சந்தேகமாக இருக்கிறார், ஏன்னா 6 லட்சம் பேருக்கு எப்படிப்பா சாப்பாடு கொடுக்குறது? இன்றைக்கி ஒரு திருமண விருந்துக்கு போனாவே ஏறக்குறைய 2000 பேர் 3000 பேர் வந்துட்டாக்கா ரொம்ப கஷ்டமாயிடுது, சாப்பாடு இல்லாமல் போயிடுது, தீர்ந்துடுது, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி பல இடங்களில் விருந்துக்கு சண்டை போடுறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன மோசே, என்னை நீ மறந்துட்டியா இல்லையா, என்னுடைய கரம் குறுகி விட்டதா, என் மேலே விசுவாசம் இல்லாமல் போயிட்டியா, கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்றார். அப்புறம் சொல்கிறாரு, அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார், மக்களின் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்துக்கு சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார், அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார், ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை, 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டார்கள், ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது, அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது, பதிவு செய்யப்பட்டவர்கள் இவர்களும் உண்டு, ஆனால் இவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை, ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தார்கள். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கிறார்கள் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருக்குமே இறைவாக்கு உரைக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவி அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் 6 லட்சம் இல்லைப்பா, 20 லட்சம் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்குவேன், என்னால் முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ 70 பேரை கூட்டின்னு வானோடனே 70 பேரை கூட்டின்னு வந்து அங்கே நிற்கிறாங்க. ஆனால் 70 பேரில் 2 பேர் வரல, ஆப்சென்ட் 2 பேர், எல்தாது மேதாது பாளையத்தில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் பாளையத்தில் இருக்கிறாங்க. மீது 68 பேர் எங்கே வராங்க, மோசையோடு பேசுறதுக்காக கூடாரத்துக்கு வந்துடுறாங்க.
அப்போ ஆண்டவர் மேகத்தில் வந்து பேசுகிறாரு. அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆவி வந்து மோசே கிட்ட இருந்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அவர்களும் என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. பிறகு பாளையத்தில் தங்கிட்டாங்க பாருங்க 2 பேர், அவங்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஒருத்தன் சொல்கிறான், மோசே கிட்ட கூடாரத்தில் சொல்கிறான், பாளையத்தில் இருக்கிற 2 பேர் என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்க 2 பேர் எங்கே இருக்குதுன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இதை 70 பேர் மூப்பர் லிஸ்ட்டில் இருக்குது, அது சொல்லப்படுது. அப்புறமா தான் யோசுவா பாருங்க, மோசேக்கு அடுத்து தலைவராக வரப்போகிறவர். அவர் கொஞ்சம் பொறாமைப்பட்டு சொல்கிறாரு, மோசே என் தலைவரே நீ நிறுத்துங்க, அவங்க சொல்கிறாதபடி நிறுத்துங்கன்னு உடனே மோசே கோவப்பட்டு, யோசுவா நீ ஒன்றும் கவலைப்படாத, கடவுள் 6 லட்சம் மக்களுக்கும் ஆவியை பிரித்து கொடுப்பது நல்லது இல்லையா? இப்போ எல்லாருக்குமே கடவுளுடைய ஆவியை கொடுப்பது நல்லது இல்லையா? நீ ஏன் அவங்கள தடுத்து நிறுத்த சொல்கிற? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கடவுள் கொடுத்ததை பற்றி நீ பொறாமைப்படாதே அப்படின்னு சொல்லி இளம் வாலிபன் அவன் எழுந்து வரான். அவன் இப்போதான் ஒரு சின்ன ரோல் அவனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவன் பெரிய தலைவனாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் இந்த கடைசியில் நான் பார்க்குறேன். அப்போது இது ஒரு டேஞ்சர் ஆஃப் கம்ப்ளைனிங், டேஞ்சர் இல்லையா? எப்பவுமே கடவுளுக்கு விரோதமாக நம்ம பேசுவது அது ஒரு மிகப்பெரிய தவறான காரியம். அதே போல் கடவுளை நம்ம நம்புவது முக்கியமானது. ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் விஷன், கண்டென்ட்மெண்ட் இன் த வில்டர்னஸ். பாலைவனத்தில் அவங்க போதுமா, உணவே எனக்கு போதுன்னு சொல்லி அவங்க இருக்கல. அதே போல் கீழ்ப்படியாத்தினால வந்த விபரீதங்களை பார்க்குறோம். அதே போல் கம்ப்ளைனிங் டு கண்டென்ட்மெண்ட் இல்லையா? நீங்கள் மற்றவங்களை குறித்து என்ன பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா லீடர்ஷிப் என்பது மிக முக்கியமானது. அப்போது இந்த லீடர்ஷிப்பில் என்ன வேணும்? தாழ்மை வேணும், ஏற்றுக்கொள்ளப்படுதல் வேணும். ரோமர் 15:7 நம்ம வாசிக்கிறோம், கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்டது போல, கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் எல்லாரையும் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். இங்கிலீஷில் 3 விதமான ஒரு டீச்சிங் இருக்குது. என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், எல்லாமே எனக்கு மட்டும்தான்றது. இன்க்ளூசிவ் எல்லாருமே சேர்த்துக்குது. பாப்புலர் அப்படின்னா எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சேர்த்துக்குது. அந்த மாதிரி நம்முடைய எண்ணம் வந்து இன்க்ளூசிவாக இருக்கணுமே தவிர எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடாது. எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்தியாவில் பல் சமய சூழலில் நம்ம வாழ்கிறோம். கிறிஸ்தவங்களை மட்டும் ஆண்டவர் நேசிக்கிறாரா? இல்லை, இயேசு எல்லாருக்காய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா சொல்கிறாரு அவர் உலக ரட்சகர் என்று. ஆகவே இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரையும் நேசிப்போம். எல்லாருக்கும் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை பகிர்ந்து கொடுக்கிறார் என்ற உணர்வோடு சிந்தையோடு இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லவும், அதே வேளையில் ஆண்டவரை குறித்த கம்ப்ளைண்ட், எனக்கு அது இல்லை இது இல்லை, எப்பவுமே எனக்கு ஆண்டவர் இதை செய்யலைன்னு சொல்லி எதுவும் சொல்லாமல் நம்ம தலைவர்களை எதிர்த்து பேசாமல் நம்ம ஆண்டவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாய் கர்த்தர் காலை வேளையில் அழைக்கிறார். அப்படிப்பட்ட இறை வார்த்தையோடு வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல நித்திரையை அளித்து ஆசீர்வதித்திருக்கிறீர். காலை வேளையில் எழுப்பி ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து உடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசினீர் ராஜா, நன்றி ஆண்டவரே. இதோ 4 விதமான காரியங்களை பார்த்தோம். லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்ப்ளைனிங் அகெயின்ஸ்ட் ஆண்டவரே காட், கம்ப்ளைனிங் அகெயின்ஸ்ட் லீடர், ஆண்டவரே அக்செப்டன்ஸ். இந்த 4 பாயிண்ட்டை எங்களுடைய வாழ்க்கையில் மறந்து போகாமல் நாங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளவும், உமக்கு விரோதமாய் முறுமுறுக்காமல் நீர் கொடுக்கிற உணவையும் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழிக்கு ஏற்ப நாங்கள் வாழ கிருபைத்தார். அது இல்லை இது இல்லை என்று நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது போதுமானது, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதுமானது என்று சொல்லி நாங்கள் வாழ கர்த்தாவை கிருபைத்தார். மாத்திரமல்ல, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு ஏற்கனவே கல்வாரி சிலுவையின் வழியாக உடைய பாடு மரண உயிர்த்தெழுதல் வழியாக தந்துவிட்டீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழுகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த இறை வார்த்தை பல்வேறு இடங்களிலே, பல்வேறு நாடுகளிலே, பல்வேறு மாநிலத்திலிருந்து இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற மக்கள் கேட்கிறார்களே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதங்கள் இல்லங்களிலே அமைதி, சமாதான, சந்தோஷம், மனமகிழ்வு உண்டாகும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே, இதோ என்னுடைய இந்திய தேசத்திற்காக, என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், என்னுடைய கவர்னர்களுக்காக, என்னுடைய உலக நாடுகளுக்காக அமைதி, ஆண்டவர் சமாதான, சந்தோஷம் எல்லாம் நிலைக்கட்டும். என்னுடைய ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஆண்டவரே, என் ஜக்காவுக்காக, பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளுக்காக,
நம்முடைய சாக்கோ சாருக்காக டீச்சருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க. இது அன்பர் சார் அவர்கள் ஆண்டவரை தன் இல்லத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரை தன்னுடைய எல்லா விதமான தாளந்துகளை பகிர்ந்தளித்து இதை செய்ய உதவி இருக்கிறார். தொடர்ந்து அன்பர் சாரையும் மக்காவையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதனுடைய இசை தாளந்தை பயன்படுத்துகிற என்னுடைய சாக்கோ சாரின் குடும்பத்தாரையும் நீர் அதிகமாக ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல் ஆண்டவரை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அவருடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதகர்கள் ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை ஏதோ நாளை மறுநாளிலிருந்து கண்கடியா இறையல் கல்லூரியில் ஆண்டவரே பாஸ்டர்ஸ் PRC கோர்ஸும் 29ஆம் தேதி ஆண்டவரை 100ஆண்டு விழாவும் செமினரில் நடைபெற இருக்கிறது. அந்த விழாக்களுக்கு எல்லா ஆயர்களும் செல்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பயணங்களை ஆண்டவர் நீர் வாய்க்கு செய்யும். அங்கே தங்கியிருந்து ஆண்டவரே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த 100ஆண்டு விழாவை மிக சிறப்பாய் கொண்டாடவும் தொடர்ந்து நாங்கள் உமக்காக ஆண்டவரை உழைக்கவும் கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து இந்த நேரத்தில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை ஆண்டவரே வியாதி பலவீனங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து ஆண்டவர் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக மூத்த விசுவாசிகள் ஆயர்கள் ஆயர் அம்மாக்களுக்காக ஜபிக்கிறோம். டெனிக்சனையருக்காக ராஜ்குமாரையருக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பார். குறிப்பாக இந்த நாளிலே என்னுடைய ஆம்பூர் சபை சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிற என்னுடைய அருள் திரு ஆண்டவர் ஜான் கிருபாகரன் ஐயருக்காக ஜபிக்கிற அந்த நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது ஐயர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஆயுசு நாட்களையும் தாரும். ஆண்டவர் ஐரமாவையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அவர் பணியாற்றுகிற கீழ்முருங்கை பகுதியில் ஆண்டவரை எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தாரும். சபை சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிற போது ஸ்டீவர்ட்ஷிப் கமிட்டிலையும் ஆண்டவரை இந்த காஸ்பல் ஒர்க் கமிட்டியில் இருக்கிற போது நீர் அவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம். தொடர்ந்து வாணியம்படி ஆண்டவரை இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூலுடைய ஆண்டவரை ஓனர் நித்யா விஜயகுமார் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு கணவர் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக நித்யா விஜயகுமார் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது ஆண்டவரே உடைய கிருபை அன்பு ஆண்டவர் சகோதரியோடு தங்கியிருக்கிற ராஜா இந்த நாள் இனிமையான ஒரு நாளை அமையட்டும். எல்லா தேவலை சந்தியும் ஆண்டவரே ஆயுசு நாட்களை கூட்டி தாரும். நல்ல சுகத்தை பலத்தை தாரும். இந்த பிறந்த நாள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து அவர்கள் செய்கின்ற ஆண்டவர் இந்த பணிகள் ஊழியங்கள் கல்வி பணிகள் எல்லாவற்றிலும் இப்படி கிருபை தங்கியிருந்து வழிநடத்திட்டு ராஜா. தொடர்ந்து இந்த நாட்களிலே எங்களையும் ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இதை கேட்கின்ற பார்க்கின்ற ஒவ்வொரு இல்லத்திலே உள்ளத்திலே வீடுகளிலே இறை அமைதி சமாதானம் சந்தோஷம் பங்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும். நாள் முழுதும் உடைய பணிகள் ஆண்டவர் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா என ஜபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவின் அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென்.